பெண்களுக்கு ஏன் முகத்தில் முடி முளைக்கிறதில்ல, ஆண்களுக்கு ஏன் முகத்தில் மீசை தாடியெல்லாம் முளைக்குது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து தன்னுடைய உடலை ஆண்கள் பார்க்கணும், மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் ஒரு கூச்ச சுபாவி, தன்னை யாரும் கவனிக்கக்கூடாது, தன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அதனால அவன் தனிமையை ரொம்ப பிடிக்கும். ஆண்களுக்கு ரொம்ப தனிமை பிடிக்கும், இருட்டு ரொம்ப பிடிக்கும். ஆண்களுக்கு வந்து இருட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தனிமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெண்களுக்கு இருட்டு பிடிக்காது. இருட்டை பார்த்தா பெண்கள் பயப்படுவாங்க. அது மாதிரி வெளிச்சம்தான் பெண்களுக்கு பிடிக்கும். உழைப்பு தான் ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு உழைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளிச்சத்தில் தானே நம்ம உழைக்க முடியும். அதனால் உழைப்பு ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு இருட்டு பிடிக்கும், ஓய்வு பிடிக்கும், தனிமை பிடிக்கும். தன்னை யாரும் பார்க்கக்கூடாது, தன்னை யாரும் கவனிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்கள். பெண்கள் வந்து தன்னை எல்லோரும் பார்க்கணும், தன்னை அப்படிங்கிற நினைப்பு வந்து பெண்களுக்கு இருக்கும். அதனால தான் வந்து ஆண்களுக்கு ஏன் தாடி முளைக்குதுன்னா, அவன் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிறான், இயற்கையால் மறைச்சிக்கிறான். முகத்தில் துணியை போட்டு மறைச்சிக்கிறதுக்கு பதிலாக தாடி மீசை இதன் மூலம் தனது முகத்தை மறைத்து கொள்கிறான். கண் மட்டும் தான் வெளியே தெரியும். தாடி மீசையோடு இருந்தால் கண் மூக்கு மட்டும் தான் வெளியே தெரியும். ஆண்கள் வந்து ஒரு கூச்ச சுபாவம் உடையவர்கள். பெண்கள் வந்து இப்போ கொலுசெல்லாம் போடுறாங்கன்னா ஏன் போடுறாங்கன்னா, அவங்க வர்றது தெரியணுமா, 4 பேருக்கு தெரியணும், 4 பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, மற்றவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பெண்கள் கொலுசெல்லாம் போடுறாங்க. கொலுசெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கை தான். அந்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஜல்லுன்னுட்டு போயிட்டு போடுறது அது வேறு விஷயம். அது இருந்தாலும் வந்து பெண்களுடைய இயல்பு அதில் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஏன் ஆண்கள் வந்து தாடியெல்லாம் வளருது ஆண்களுக்கு அப்படின்னா, இயற்கையாகவே அவன் வந்து அவனுக்கு இருள் ரொம்ப பிடிக்கும், இருட்டு ரொம்ப பிடிக்கும். இருட்டில் தைரியமாக இருப்பான், தன்னை யாரும் பார்க்கல. அப்புறம் ஓய்வு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தனிமை ரொம்ப பிடிக்கும். பெண்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. பெண்களுக்கு வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும், உழைப்பு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா உறவு, மற்றவங்ககிட்ட பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க எல்லோரும் நம்மளை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. பெண்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். தனிமைக்கு எதிரானது எது? உறவு முறை, மற்றவங்ககிட்ட பேசுகிறது. மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து பெண்கள் பேசுகிறத அதனால தான் அவன் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு பேசுகிறதே பிடிக்காது. அப்போ பேசுகிறத விட கேட்குறது ஈஸியாக இருக்கே அப்படின்னு அவன் நினைப்பான். ஓய்வாக இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிதானது. அதுக்கு அவனுடைய இயல்பு விருப்பங்கள் தான் காரணமாக இருக்குது. அவன் ஓய்வை விரும்புகிறான், தனிமையை விரும்புகிறான், அப்புறம் இருட்டை விரும்புவான். பெண்கள்கிட்ட எப்போவும் வந்து கொஞ்சம் தன்னை மறைஞ்சே இருக்கணும், அல்லது பெண்கள் வந்து பார்த்தா வேலை வாங்கிட்டே இருப்பாங்க இப்படின்னு இதுதான் ஒரு பாதுகாப்பு. சும்மா ஆண்கள் வந்து பெண்களை மாதிரி உழைப்பை விரும்புகிறான், வெளிச்சத்தை விரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெண்களுக்கு போட்டி ஆகிடும். இது அப்படி இப்போ தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள்லாம் பெண்களை மாறிட்டாங்க. அதனால தான் வந்து ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஆண்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, உழைப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் வெளிச்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் வந்து பேசுகிறது ரொம்ப ஆசையாக வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ என்னன்னா பெண்களால் பேச முடியல, பெண்களால் உழைக்க முடியல, பெண்களுக்கு வந்து தனிமை தான் தீர்வாகிட்டு. அதனால் பெண் சுதந்திரம்னா என்னன்னாக்கா, பெண்களுக்கு உழைப்பு பிடிக்கணும், வெளிச்சம் பிடிக்கணும், அப்புறம் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கணும். அதுக்கு ஆண்கள் ஒத்துழைக்கணும். ஆண்கள் முதல்ல வாயை மூடிட்டு கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்காக வந்து ஆண்களுக்கு வாயை மூடுறது தான் ஆனால் கேட்டு தான் ஆகணும், இப்போ பேசி தான் ஆகணும். அப்போ பேசுகிறத விட பெண்கள் பேசுகிறத கேட்கலாமே, அது இன்னும் ஈஸி தானே. பேசுகிறதுலையே அவன் இன்னும் சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிடுறான். பேசுகிறத விட பெண்கள் பேசுகிறத கேட்கலாம். அப்போ அது அவனுடைய ஓய்வு தான் அந்த விருப்பத்தை தீர்மானிக்குது. அவனுக்கு வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், தனிமையாக இருக்கிற ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பேசி தான் ஆகணும். அப்படிங்கும்போது பெண்களை பேச விட்டுட்டு பேசுகிறத கேட்டுட்டு போகலாம். இப்போ பெண்களை அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரான். பெண்கள் ஏன் தலைமை பொறுப்பை வகிக்கிறாங்க, மனித வாழ்க்கைக்கு ஏன் தலைமையாக இருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னா, ஆண்களுக்கு என்ன பிடிக்கும், ஓய்வு தான் பிடிக்கும், தனிமை பிடிக்கும், இருள் பிடிக்கும். ஆண்களுக்கு அது பிடிக்கிறதுனால தான் பெண்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய நிலைமை. எதுக்கு அந்த தலைவலி நமக்கு? இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, தலைமை பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்க, குடும்பத்தின் தலைமை பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்க, மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்க, கூட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை பெண்களாகிய நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆணின் உணர்வுகள் இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தனிமையை விரும்புகிறான், ஓய்வை விரும்புகிறான், இருளை விரும்புகிறான். எப்போதும் இருட்டிலே இருக்க முடியாது ஆண் வந்து. அப்போ வெளியே வந்து தான் ஆகணும், வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும். உனக்கு இருள் ரொம்ப பிடிக்கும்னாலும் நீ வெளிச்சத்துக்கு வந்து ஆகணும், உழைச்சி தான் ஆகணும். உனக்கு ஓய்வு ரொம்ப பிடிக்கும்னாலும் எப்போதும் ஓய்வில் இருக்க முடியாது. ஆனால் ஓய்வு ரொம்ப பிடிச்சி அனுபவிப்பான். ஆண்கள் வந்து பெண்கள் வந்து உழைக்கும் போது ரொம்ப பிடிச்சி வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு உழைப்பு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஆண்களுக்கு எப்படி ஓய்வு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு உழைப்பு பிடிக்கும். அதுதான் இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நமக்கு உழைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சும்மா இருக்கிறது சுகமாக இருக்குது, ஆனால் இந்த பெண்களை பாருங்கள் எப்படி உழைக்கிறாங்க, எவ்வளோ ஆர்வமாக உழைக்கிறாங்க. அதுதான் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டோட முடக்கினா கூட வீட்டுக்குள்ளேயே இவங்க எப்போதும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் தான் ஆண்கள் தோற்று போயிடுறாங்க.
ஆண்கள் தான் தன்னுடைய தலைமையான ஆதிக்கம் அப்படி இப்படின்னு பண்ணாலும் இவங்க வீட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக வேறு உழைக்கிறாங்க. இரவு பகல் எப்போ காலையில் எந்திரிக்கணுமா, கோலம் போடணுமா, அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதுக்கு போய் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்துட்டு கிடப்பாங்க. அதுதான் இவனுக்கு அதில் இருக்கிற உழைப்பு தான் இவனுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தும். மற்றபடி அவங்க செய்கிற வேலையெல்லாம் இப்போ ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அவங்க எந்திரிச்சு கோலம் போட்டு கிடப்பாங்க, பெருக்கிட்டு கிடப்பாங்க, மற்றவங்க வேலைகள்லாம் இவங்க செஞ்சுட்டு கிடப்பாங்க, மற்றவங்களுக்கு தேவையான சமையலை பண்ணிட்டு கிடப்பாங்க, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆனால் அதில் மறைஞ்சு கிடக்கிற உழைப்பு இருக்குது பாருங்கள், பெண்களுடைய இயல்பு, அதுதான் ஆண்களுக்கு வியப்பை ஏற்படுத்தும். எப்படி இவங்க எப்படி இருக்காங்க, வீடுன்னு வந்தால் ஆண்கள் ஓய்வாக இருக்க தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அது அவனோட இயல்பாகவும் இருக்குது. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், சோம்பேறியாக இருக்குது. பெண்கள் அவனை சோம்பேறி ஆக்கிடுறாங்க. உன் வேலையும் கொடு, நான் செய்கிறேன், நீ ஏன் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி ஆக்கிடுறாங்க. பெண்களோட இயல்புங்கிறது என்னென்னா, பிறவி இயல்பு, பேசுவது, மற்றவங்களோட உறவாடுவது, கும்பலாக இருக்கிறது, இதெல்லாம் கூட்டமாக இருப்பது, இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும், இருட்டு பிடிக்காது அவங்களுக்கு. அது மாதிரி உழைப்பு ரொம்ப பிடிக்கும், உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஆண்களின் முன்மாதிரி வாழ்க்கைங்கிறது உழைப்பு தான். வெளிச்சத்தில் தான் வாழ முடியும், இருட்டில் வாழ முடியாது. உழைச்சா தான் உழைப்பு. வாழ்வதற்கு நீங்கள் உழைச்சாகணும். நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, எந்திக்கிறது, பேசுகிறது எல்லாமே உழைப்பு தான். பார்த்தாலே அது உழைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பார்வையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கீங்க, அது கூட அமைதியான உழைப்பு தான். அங்கே கூட உழைப்பு இருக்குது. எப்போ உழைப்பு இல்லைன்னா நீ சாகும்போது தான் உழைப்பு இல்லை. ஆனால் உழைப்பு வெளிப்படையான உழைப்பு. நீங்கள் தூங்குனாலும் அது ஒரு உழைப்பாக இருந்தால் கூட அது அமைதியாக அந்த உழைப்பு. அதை விட்டு நீங்கள் எப்போ கண்ணை முழிக்கிறீங்களோ உங்கள் உழைப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. நீ கண்ணை மூடிட்டு வீட்டில் படுத்தே இருங்க, அது கூட உழைப்பு தான். கண்ணை மூடிட்டு இல்லை கண்ணை திறந்துட்டு நீங்கள் படுத்தே இருங்க. நீங்கள் வீட்டில் படுத்துருக்கீங்க, கண்ணை திறந்துகிட்டே இருக்கீங்க, எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் உழைப்பு தான். அமைதி உழைப்பின் ஆரம்பம் அதுதான், கண்ணை திறக்கிறது தான். பார்த்து கொண்டிருப்பது தான் உழைப்பு. அப்புறம் பேசுகிறது, அது இன்னும் அதிகப்படியான உழைப்பு. அப்புறம் நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது எல்லாமே உழைப்பு தான். உட்கார்றது, எந்திக்கிறது, பேசுகிறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது எல்லாமே உழைப்பு தான். எல்லாமே. அப்புறம் தொழில் செய்கிறது, நிர்வகிப்பது, தூய்மை செய்வது, சாப்பிடுவது எல்லாமே உழைப்பு தான். சாப்பிட்றது, கழிவுகளை வெளியேற்றுவது எல்லாமே உழைப்பு தான். முகத்தை கழுவுவது, குளிப்பது, எல்லா நடைமுறையும், உடல் இயங்குகிற அனைத்து நடைமுறை, கண்ணை திறந்துட்டாலே அங்கேருந்து உழைப்பு ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கண்ணை திறந்துட்டு என்னெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாமே உழைப்பு. இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இயல்பாக இருப்போம். உழைப்புன்னா அது பெண்களை நம்பி தான் இந்த மனித வாழ்க்கை. அதான் ஆண்களுக்கு வியப்பாக இருக்கும். எப்படி இவங்க அது அவங்க இயல்பு தான் வியப்பாக இருக்குது. உழைப்பையே தனது இயல்பாக வைத்து கொண்டிருக்கிற அந்த பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆண்களை பார்த்தாலும் வியப்பு. ஆண்களை பார்த்து எப்படி வைப்பாங்க, நம்மளால் உழைச்சிக்கிட்டே இருக்க, இவன் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறான், எப்படி இவனால் இவ்வளோ ஓய்வாக இருக்க முடியாது, சும்மா இருந்துகிட்டே இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், இவனை சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விடக்கூடாது. வா உழைக்க வா, அப்போ உதவியாரு, எனக்கு உதவியாரு, வேலை வாங்குறது. அப்போ அதன் மூலம் அவன் அப்போ தான் அவன் வாழவே ஆரம்பிக்கிறான். இல்லைன்னா சும்மாவே இருந்துட்டு வாழ்க்கைங்கிறது உழைப்பு தான். சும்மாவே இருந்து அவன் இன்பம் காணக்கூடியது தான். உழைக்கும்போது அவனது இன்பம் இன்னும் பெரிதாகிறது. ஆனால் எக்காரணம் கொண்டு அவன் ஓய்வை விட்டு கொடுக்க மாட்டான். ஓய்வை ரசிக்கிறத அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஓய்வு தான் தனது இருப்பு. பெண்களை புரிஞ்சுக்கணுன்னாக்கா நீ ஓய்வாரு, சோம்பேறியாரு. அப்போ தான் பெண்களை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். பெண்கள் உழைப்பு, ஆண் ஓய்வு. அப்படிங்கும்போது ஆண் உழைக்க ஆரம்பித்தான்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் வரணும்னா ஆண் நீ ஓய்வாரு, பெண்கள் ஒன்றா உதவிக்கு அழைச்சிப்பாங்க. நீ பெண்களோட போட்டி போடாத. அப்போ பெண்கள் முக்கியத்துவத்தை இழந்துருவாங்க. அப்போது நீ ஆண் பெருசாகிடுவா, பெண் தாழ்வாயிடுவா. அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. அதனால் நமக்கு இரவும் தேவை, வெளிச்சமும் தேவை. எப்போவும் வெளிச்சமாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அது மாதிரி பெண்கள் அவங்க உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஆண்கள். அப்போ ஏன் உழைப்பு வித்தியாசத்தை நம்ம எல்லாரும் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருந்துட்டோன்னா நமக்கு பெண்கள் வியப்பாக தெரிய மாட்டான். பெண்கள் நமக்கு வியப்பாக தெரிகிறாங்க, அழகாக தெரிகிறாங்க. அது காரணம் ஆண் ஓய்வாக இருக்கிறான், பெண் உழைப்பை இயல்பாக கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வேறுபடுத்தி பார்க்கும்போது தான் பெண்கள் அழகாக தெரிகிறாங்க. ஏன் பெண்களை எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னா, வியந்து பார்க்குறாங்கன்னா, அழகு என்பது என்னென்னா பெண்கள் அவங்களுடைய நிர்வாகத்திறன், அப்புறம் அவங்க சுயமரியாதைக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம், மரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறது, மதிப்பை எதிர்பார்த்து வாழ்வது, அது ஒரு காரணம். அப்புறம் அவங்களோட திறமை, அப்புறம் அவங்களோட பேச்சு திறமை, இதெல்லாம் தான் பெண்களுக்கு அழகு. மற்றவங்களை சார்ந்துட்டு அடிமையாக இருக்கிறது, ஆண்களோட பேச்சை கேட்டுட்டு இருக்கிறது, இது பெண்கள் தங்களுடைய அழகை குறைப்பதற்கான. ஆண்கள் அழகாயிடுவாங்க. அப்போ ஆண்களை பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆண் பெண்ணாக மாறிவிடுவான். யாரை நீங்கள் பெரியவர்களாக விடுவார்கள். பெரியவர்கள் என்றால் பெண் என்பது பொருள்.
பெண் என்றால் பெரியவர்கள் என்று பொருள். பெரியவர்களை தான் பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்க தான் ரோல் மாடல், அவங்க தான் வழி நடத்துகிறவர்கள். அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். கற்றுக்கிற நோக்கத்தில் தான் ஆண்கள் வந்து பெண்களை பார்க்குறார்கள். ஏன் வந்து பெண்களை ஆண்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, கற்றுக்கிற நோக்கத்தில் அவங்கள பார்த்து கற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் ஆண்களை பார்க்கணும். ஏன்னா கற்றுக் கொடுப்பவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள், பெரியவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள், பெண்கள் குழந்தைகளாகவும் சிறியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆண்களை விட. அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து பெண்களை பார்க்காம பெண்கள் தங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போகணும். பெண்கள் வந்து தங்களை கவனிக்கணும், தங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண் எதிர்பார்க்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஏன்னா இது செயற்கையான உலகம், இயற்கைக்கு முரணான இயற்கையான நடைமுறைங்கிறது, இயற்கைக்கு முரணான உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அப்போ இயற்கையான நடைமுறைங்கிறது என்னது? பெண்களை பார்க்குறது தான். பெண்களை வேடிக்கை பார்க்கணும், பெண்களை கவனிக்கணும், அவங்ககிட்ட கற்றுக்கிற நோக்கத்தில் பெண்களை பார்க்கணும், அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். நீங்கள் பெண்களை பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அந்த தலைமை பண்பு உங்களுக்கு வராது? ஒரு அம்மாக்கிட்டேருந்து அவன் பையன் வந்து அம்மாக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறான்? தலைமை பண்பை கற்றுக்கிறான், எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கிறான், எப்படி தலைமை பண்பை கற்றுக்கிறான், எப்படி உழைக்கணுங்கிறத கற்றுக்கிறான், எப்படி மற்றவங்கள்ட்ட பேசணும், வெளிச்சத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெண்களிடமிருந்து ஆண் கற்றுக்கொள்கிறான். ஆண்களிடமிருந்து பெண்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்றால், எப்படி தூங்கணும், எப்படி ஓய்வெடுக்கணும், எப்படி இருட்டில் ஓய்வெடுக்கணும், எப்படி தனிமையாக இருக்க வேண்டும், தனிமையாக இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்களை பார்த்து பெண்கள் கற்றுக்கிறாங்க. ஆக ரெண்டு பேருமே தங்கள் இதை பெருமையாக நினைக்கும் போது அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்கள் வந்து தனது சார்பாக பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஓய்வு, தனிமை, அந்த இருள், இதை கற்றுக் கொடுக்கும்போது. ஏன்னா அதை அப்போ பெருமையாக அவன் நினச்சாகணும். நீ வந்து ஓய்வை பெருமையாக நினைக்கல, அப்புறம் வந்து தனிமையை பெருமையாக நினைக்கலன்னா நீ பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பெண்களும் உங்கள்கிட்டருந்து கற்றுக்க முடியாது. அப்போ நீ வந்து பெண்ணை வியந்தும் பார்க்க மாட்டேன். நீ உழைச்சிக்கிட்டு இருக்கிற எப்போ பரபரப்பாக உழைச்சிட்டு பெண்கள் ஒன்றை வியந்து பார்ப்பாங்க. அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதுதான் நடக்குதுங்க. அதனால தான் பெண்களுக்கு இந்த முரண்படுகிறது. ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, ஒரே குழப்பம். ஆண்களுடைய இயல்புனா என்ன, பெண்களுடைய இயல்புனா என்ன, பெண்களிடம் ஆண்கள் எப்படி நடந்துக்கணும், ஆண்களிடம் பெண்கள் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நமது வாழ்க்கை முறை, நமது வாழ்க்கை முறை விதிகள் தான் காரணம். குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை, விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்கள், கலை, ஆடல் பாடல், கலை மைதானங்கள், கலைப்படைப்புகளை வெளிப்படுத்து, இப்படியெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் நம்ம ஆண்களையும் பெண்களையும் சரியாக புரிஞ்சிக்க முடியும். அவங்கவுங்க இயல்பு என்ன, அந்த இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியும். இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது இயற்கைக்கு முரணானது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள். அதனால் ஆண்களை கவனிக்கணும். பெண்கள் எப்படி வாழணும், எப்படி உழைக்கணும், எப்படி பேசணுங்கிறத ஆண்களை பார்த்து பெண்கள் கற்றுக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுக்கு பிடித்தது ஓய்வாக இருக்க வேண்டும், தனிமையாக இருக்க வேண்டும், இருட்டு பெண்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் ஆண்களுக்கு உழைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கணும், வெளிச்சம் ரொம்ப பிடிச்சிருக்கணும். அதான் பிடிச்சனால என்ன பண்ணுறான், ஆண் என்ன பண்ணுறான், உழைப்பு எல்லாத்தையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி கொள்ளும்போது தான் அந்த மாதிரி பல்பெல்லாம் கண்டுபிடிச்சி அவன் உழைக்கிறான். நைட்டெல்லாம் கூட உழைக்கிறான். ஆண்கள் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறான், நைட்டெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் ஆக்சுவலாக அவன் வந்து பெரியவர்களாகிவிட்டான், பெண்ணாக மாறிவிட்டான். பெண்களெல்லாம் ஆண்களாக மாறிவிட்டார்கள். ஆண்களின் இயல்பான அந்த இருள், தனிமை, ஓய்வு அதை தனதாக்கி கொண்டார்கள். அதான் ஆணாதிக்கம் என்பது என்னவென்றால், பெண்ணாக மாறிவிட்ட ஆண்களின் நிலை தான் ஆணாதிக்கம். பெண் அடிமைத்தனம் என்பது என்னவென்றால், ஆணாக மாறிவிட்ட பெண்களின் நிலை தான். ஏன்னா உதவியாக இருப்பவன் தான் ஆண். இப்போ பெண்கள்லாம் ஆண்களுக்கு உதவியாக இருக்காங்க இயந்திர அறிவியல் உலகில். பெண்களை வழிநடத்துபவர்களாக ஆண்கள் மாறிவிட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இயல்பில் மாற்றம் ஏற்பட்டுரும். பெண்களாக இருக்க முடியாது, ஆண்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா இங்கே இருந்து ஆண்களை தான் கவனிக்கிறாங்க, எல்லாரும் ஆண்களை தான் கவனிக்கிறாங்க. அப்போ கவனிக்கப்படுகிறவர்கள், பார்க்கப்படுகிறவர்கள் அப்போ யார்? அவங்க தான் அழகாக தெரிவாங்க. நம்ம யாரை பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அவங்க நமக்கு அழகாக தெரிவாங்க. அழகாக தெரிவாங்கன்னா அழகாக தெரிஞ்சாகணும். அப்போ தான் நம்ம பார்வையை பாதுகாத்துக்க முடியும். நம்ம பார்வையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் பார்க்கின்றவற்றை அழகாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நம்ம வந்து அப்போ தான் நமது பார்வையில் தான் எல்லாம் இருக்குது. அதனால் வெளியில் நம்ம வந்து அதை அழகாக மாற்றிக்கணும், அதில் அழகை தேடணும். இப்போ நம்ம பெண்களே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது அதுதான் இயற்கை விதிமுறை. அவங்கள கவனிக்கணும், அவங்கள வேடிக்கை பார்க்கணும், சைட் அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது பெண்களே பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம பார்வையில் வந்து ஒரு இனிமை வேணும், ஒரு அமைதி வேணும். அப்படிங்கிறதுக்காக பெண்களிடம் உள்ள நிறைகளை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு ஊக்கமாக இருக்கும். அதனால தான் அவங்க ஏன் அவ்வளோ உழைப்பு, வெளிச்சம், மற்றவங்கள்ட்ட பேசுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, உழைக்கிறது ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு
அப்புறம் நிர்வாகம், இது எல்லா திறமை, நிர்வாக திறமை இதெல்லாம் பெண்களுக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னா எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. அதனால அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. இப்போ வெள்ளைக்காரங்களாம் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறான்னா, இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. வெள்ளைக்காரர்கள் உலகளவில் ஏன் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள்? வெள்ளை நிறமுடையவர்கள் அவங்கள பார்க்குறாங்க மக்கள், மற்றவங்க அவங்கள பார்க்குறாங்க. உலகம் வந்து அவங்கள வேடிக்கை காரணம் வந்து அவங்க வெள்ளையாக இருக்காங்க. பார்ப்பனர்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்தினார்கள்? அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள். அவர்களை வந்து கருப்பர்களாக இருக்கிற தமிழர்கள் பார்க்கிறார்கள், இந்தியர்கள் பார்க்கிறார்கள். அதனால் அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. ஆக அவங்க எதையுமே செய்ய தேவையில்லை. அவங்க தோலின் நிறமே அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. அதனால தான் வந்து ஏன் அறிவை தேடலை அப்படின்னா, எதுக்கு மூட நம்பிக்கையை கொண்டாடுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு அறிவு தேவையில்லை. அவர்களுக்கு நிறமே போதுமானதாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான ஊக்கம், உற்சாகம், உயர்வு எல்லாவற்றையும் பெறுவதற்கு அவர்களுக்கு நிறமே போதும். வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்போ தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது பார்ப்பனர்கள் அல்லாத இந்தியர்கள், தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை உயர்த்தி கொள்ள தங்களால் உடனே வெள்ளை நிறத்தில் மாற முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி பார்ப்போம் ஃபேர் அண்ட் லவ்லி. இல்லையா, நம்ம அறிவை வளர்த்துப்போம். மற்றவங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக பகுத்தறிவை தேடுகிறார்கள், அறிவை தேடுகிறார்கள். ஆனால் பார்ப்பனர்களுக்கு அது தேவையில்லை, அறிவு தேவையில்லை. அவங்க நிறமே போதும், வெள்ளையாக இருக்கிறாங்க. அந்த நிறமே அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான ஊக்கம். அதுவே அது கொடுத்து விடுகிறது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அதுவே அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்கய்யா. அதுலேயே அவன் வந்து மயங்கி அறிவை தேடாமல் விட்டுறான். அப்போ மூட நம்பிக்கை எளிதாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது மூட நம்பிக்கை. அதை எடுத்து கொண்டாடி பிழைப்பை நடத்துகிறார்கள். அதனால் பெண்கள் வந்து வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல. பெண்கள் வந்து ஏன் அவ்வளோ திறமையாக இருக்காங்க, உழைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து அவங்க உழைக்கிறாங்க. திரும்பி பார்க்க வைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உழைக்கிறாங்க. ஏன் அப்படி உழைக்கிறாங்க அப்படின்னா, தன்னை திரும்பி பார்க்க வைக்கணும். வெளிச்சத்தை ஏன் விரும்புகிறாங்க? வெளிச்சத்தில் தான் தன்னை பார்க்க முடியும் மற்றவங்க அப்படிங்கிறக்காக தான் வெளிச்சத்தை விரும்புகிறாங்க. ஏன் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க? உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க. மற்றவங்க நம்மளை பார்க்கணுங்கிறக்காக செய்கிற வேலைகள் தான் இதெல்லாம். உழைப்பு, திறமை, நிர்வாக திறமை, அதுக்காக திறமையை வளர்த்துக்கிறாங்க, சுயமரியாதையை வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஆண்களை விட மேலோங்கியவர்களாக இருந்து தன்னை வந்து ஆண்கள் திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும், முன்மாதிரியாக நாம் நடந்துக்கணும், ஆண்களுக்கு ஒரு மாதிரியாக எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக பெண்கள் மாறுகிறார்கள். அதன் மூலம் ஆண்கள் வந்து பெண்களை கவனிக்கிறார்கள், பெண்களை பார்க்கிறார்கள். பெண்களை பார்க்கணுன்னு அவங்க தங்களை பார்க்கணுன்னு பெண்கள் விரும்புகிறாங்க. அதற்கு தான் இந்த திறமைகள்லாம் வளர்த்துக்கிறாங்க. சுயமரியாதையை எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் நிர்வாக திறமையை வளர்த்துக்கிறாங்க, வெளிச்சத்தை விரும்புகிறாங்க, உழைப்பை விரும்புகிறாங்க, வெளிச்சத்தை விரும்புகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தன்னை பார்க்கணும், அப்புறம் வந்து வாழ்க்கையை கைப்பற்றுறாங்க. இந்த திறமைகள்லாம் இருந்தால் தான் வாழ முடியும். அந்த மாதிரி வந்து ஆண் பெண் உளவியல் இந்த அளவுக்கு ஒரு எதிர்மாறாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு சமநிலையில் போகிறதுக்கு, மனித வாழ்க்கை சமநிலைப்படுவதற்கு அதான் காரணம், சமநிலையில் போவதற்கு அதான் காரணம். ஆண்களுக்கு தாடி முளைக்கிறதுக்கான காரணம், அந்த உளவியல் காரணங்கிறது என்னென்னா, தன்னை மறைச்சிக்கணும். அவனுக்கு இருட்டு பிடிக்கும், முகத்தை வெளியே காட்டுறது பிடிக்காது. அவன் ஒரு கூச்ச சுபாவி. தனிமை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓய்வு ரொம்ப பிடிக்கும், இருட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருட்டில் ரொம்ப தைரியமாக இருப்பான் ஆண் வந்து. அப்போ அதனால தான் அந்த தாடியெலாம் முகத்தை மறைச்சிக்கிறதுக்காக உருவான ஒரு இயற்கையான அந்த உளவியல் சார்ந்த ஒரு மனப்பான்மை தான். தாடி வந்து முகத்தை மறைத்து கொள்வதற்காக அந்த இயற்கையாகவே வந்து அவனது உளவியலில் இருக்கிற அந்த தன்மை தான் அந்த தாடியை உருவாக்குது, தாடி மீசையை உருவாக்குது. மீசை மூலமாக, தாடி மூலமாக தனது முகத்தை மறைத்து கொள்கிறான். இப்போ வந்து கத்திரிக்கோல் இருக்குது, சிசர் இருக்குது, கத்திரிக்கோல்லாம் இருக்குது, பிளேட் இருக்குது. அதனால் முகத்தை நம்ம ட்ரிம்மர் வச்சு முகத்தை தெளிவாக காட்டுறோம், தாடியோட கூட முகத்தை தெளிவாக காட்டுறோம். இந்த கத்திரிக்கோல் இல்லாத காலங்கள்லாம் இருக்குல்ல, நீ 2040க்கு அப்புறம் வந்து இந்த கத்திரிக்கோல்லாம், அந்த இரும்பு, உலோகம் இதெல்லாம் உற்பத்தி செய்யப்பட மாட்டாது. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இங்கேருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் சேகரித்து வைத்திருக்கிற கத்திரிக்கோள் தான் அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையும் பயன்படுத்தப்படும். அது எத்தனை காலத்துக்கு நம்ம வச்சுருப்போம்னு சொல்ல முடியாது. அதை தொலைச்சிடலாம், அல்லது வந்து மழுங்கிடலாம், திருடப்படலாம். இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட கத்திரிக்கோள், கத்தி எதுவுமே இருக்காது. அப்போ தாடி மீசையோடு அலைவாங்க ஆண்கள். ஒரு அடி உயரத்துக்கு தாடி வளர்ந்துருக்கும், நல்லா இழுத்து பிடிச்சி கீழே மட்டும் ஒரு அடி உயரத்துக்கு மேலே யாரும் தாடி வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க. ஒரு அடி அது மாதிரி தாடி மீசை ஒரு அடி உயரத்துக்கு மேலே வளர்க்கக்கூடாது, கத்தரிச்சிடணும், அறுத்து அவங்களே அவங்கவுங்க தாடியை பிடிச்சி கல்லில் போட்டு கரகரன்னு அறுத்து தூரப்படுவோம். ஏன்னா கத்திரிக்கோள் இல்லைல்ல. ஒரு 2040 அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு 100-200 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட கத்திரிக்கோள்லாம் காணாமல் போயிடும், தொலைஞ்சு போயிடும். வெள்ளம்லாம் வரும், பெரிய வெள்ளம், பெரிய மழை வரும்போது குடிசையில் வாழ்ந்துருக்கிற மக்கள் அப்போ கைகளில் வச்சு சேமித்து வைத்திருக்கிற கத்திரிக்கோள்லாம் தொலைச்சிருவாங்க, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும்.
அதனால் வந்து சின்ன பிள்ளைங்க எங்கேயா எடுத்து போட்டுருவாங்க. அதனால் அப்படிலாம் இருக்கும்போது அப்போ அவங்கவுங்க தாடியை வந்து அது கரகரன்னு கல்லில் போட்டு தேய்ச்சி தாடியை கத்தரிச்சுப்பாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆண்களுக்கு அவ்வளோ தாடி இருக்கும். அப்படிங்கும்போது சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் 20-25 வயசு பசங்கள்லாம் தாடியோடு தான் அலைவாங்க. நினச்சி பாருங்கள், 20 வயசுக்கு மேலே தாடி முளைக்க ஆரம்பிச்சிடும். 25 வயசு 30 வயசு எல்லா ஆண்களும் ஒரு தாடி முளைக்கிற வயசு உள்ள ஆண்கள் அனைவரும் தாடியோடையே அலைவாங்க, மீசையோடே அலைவாங்க. மூஞ்சே தெரியாது, மூக்கும் கண்ணும் தான் தெரியும். அது காரணம் என்னென்னா, அவன் தாடி மூலமாக தனது மூஞ்சை மறைச்சிக்கிறான், ஒளித்து வைத்துக் கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கும், இருள் என்றால் பிடிக்கும், தனிமை என்றால் பிடிக்கும், ஓய்வு என்றால் பிடிக்கும். இந்த தாடி மீசை இருக்குல்ல, இது வந்து இதனால் கூட அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான். என்னடா மூஞ்சி ஃபுல்லாக தாடியாக இருக்குது. இப்போ பெண்களுக்கு தாடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடி உயரத்துக்கு மூஞ்சில் தாடி வருதுன்னா அந்த பெண்கள் வெளியில் வந்து முகத்தை காட்டுவாங்களா? கூச்சப்படுவாங்களா மாட்டாங்களா? இப்போ பெண்களுடைய முகத்தில் நல்லா தாடி மீசை வளருது. அந்த பெண்கள் வெளியில் பெருமையாக வருவாங்களா? மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க தானே. ஒளிஞ்சிப்பாங்க தானே. கூச்சம் அதிகமாகிடும், வெக்கமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், ஒளிஞ்சிப்பாங்க தானே. அதே தான். அப்போ ஆண்களுக்கு தாடி முளைச்சாலும் அதுதான். உணர்வுங்கிறது ஒன்று தான். அந்த உணர்வு ஒருத்தருக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறது தான். இப்போ பெண்களுக்கு தாடி முளைச்சா என்னாகும்? அவங்க வெளியில் வருவாங்களா? வெளியில் தாழ்வு மனப்பான்மையில் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது, நாம் அழகு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது இதுதான் ஆண்களுக்கு. அப்போ ஆண்களுக்கு தாடி முளைச்சாலும் அதுதான் நினைப்பாங்க. ஆனால் இது எல்லா ஆண்களுக்கும் முளைக்குது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை ஏற்றுப்பாங்க. அப்போ இதுதான் நம்முடைய தலைவிதி. ஆணின் தலைவிதி என்பது இதுதான், தாடி மீசை. தாடி மீசை வந்து ஒரு முகத்தில் முளைத்தால், ஒரு முகத்தில் தாடி மீசை முளைத்தால் என்ன நடக்கும்? அது பெண்ணாக இருந்தால் என்ன நினைப்பாங்க? பெண்களின் முகத்தில் தாடி மீசை முளைத்தால் அதை வந்து அவங்க கூச்சப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். வெளியிலே வரமாட்டாங்க, இருட்டை தான் விரும்புவாங்க, ஓய்வை தான் விரும்புவாங்க, தனிமையை தான் விரும்புவாங்க. அதே தான் ஆண்களுக்கு அந்த தாடி மீசை நீங்கள் பொறுத்துன்னு அந்த தாடி மீசை ஆண்களுக்கு வச்சாலும் அதான் தோணும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய முகத்தை வெளியே காட்ட விரும்புறதில்லை, தாடி மீசை வெளியே காட்டுறதுக்கு விரும்புறதில்லை, தனிமையை விரும்புகிறான், அவன் ஓய்வை விரும்புகிறான், இருட்டை விரும்புகிறான். பெண்கள் ஏன் வெளிச்சத்தை விரும்புகிறார்கள்? அவர்களுக்கு தாடி மீசை இல்லை, அதனால தான் வெளிச்சத்தை விரும்புகிறாங்க. அது எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. பாரு எவ்வளோ அழகாக பெருமையாக வேற காட்டுறாங்க. அதனால தான் அவங்க உழைப்பை விரும்புகிறாங்க. எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் கவனிக்கணும். வாழ்க்கையோட நிர்வாகம் எல்லாத்தையும் அவங்க ஏன் கையில் எடுத்துக்கிறாங்க? ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். பெண்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னா, அவங்க வெளியில் உழைப்பை விரும்புகிறாங்க, வெளிச்சத்தை விரும்புகிறாங்க. அதனால எல்லோரும் நம்மளை கவனிக்கணும். அதனால் அவங்களுக்கு வெளியில் வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாழ்க்கை என்பது ஈஸியாக இருக்குது, ஆண்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி கஷ்டமாக இருக்கும்போது அவன் ஓய்வாக இருக்கிறான், தனிமையாக இருக்கிறான். பெண்கள் ஆண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான். ஆண்களுடைய மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை, பெண்களுடைய மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை. ஏன் தாழ்வு மனப்பான்மை ஆண்களுக்கு வருது? பெண்களோட முகத்தில் தாடி மீசை முளைச்சா பெண்களுக்கு என்ன வரும்? தாழ்வு மனப்பான்மை வருமா வராதா? அதே தான். ஆண்களுக்கு தாடி மீசை முளைக்கிறதுனால ஆண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது. பெண்களுக்கு தாடி மீசை இல்லை, அதனால் அவங்க உயர்வு மனப்பான்மை, வெளிச்சத்தை விரும்புகிறாங்க, உழைப்பை விரும்புகிறாங்க. அப்போது இந்த ஆண்கள் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கணும், பெண்கள் உயர்வு மனப்பான்மையோடு இருக்கணும். ஆனால் ஆண்கள் இழிவு மனப்பான்மை தான் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு மிகையான மனநிலை இருக்கக்கூடாது. மிகையான மனநிலைன்னா என்னென்னாக்கா, சில பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு சீப்பு, தலைக்கு எண்ணெய், துணிமணி எல்லாத்துக்கும் ஆண்களை கையேந்தி நிற்பாங்க. எங்கள் 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ கலாச்சார பெருமையை காட்டுற மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு, சில இந்த ஸ்டேட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா முக்காடெல்லாம் போடுவாங்க. ஏதோ பெரிய புனிதமான வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும், அதாவது உழைச்சி ஒரு பொம்பளைங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இவங்க எப்போ பார்த்தாலும் அந்த முக்காடையே காப்பாற்றுற மாதிரியும், கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரி. இதான் மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. தனது மோசமான நிலையை மிகைப்படுத்துறது. நாங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. மிகைப்படுத்தப்பட்ட மனநிலைன்னா என்னென்னாக்கா, இப்போ முக்காடெல்லாம் போடு, சில பெண்கள் அவங்க மரபுபடி முக்காடு போடுறது. அப்படி முக்காடு போட்டு எப்போ பார்த்தாலும் அந்த முக்காடையே காப்பாற்றணும். தலைக்கு ஒரு துணியை போட்டுப்பாங்க. எப்போ அந்த கலாச்சாரத்தையே காமிச்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய அந்த நடைமுறையை பின்பற்ற அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய வேலையை என்னென்னா அந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறது தான். தலைக்கு முக்காடை போடுறது. இந்த வட இந்திய பெண்களில் சிலர் இப்போ இந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்க பெண்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது இதுதான் மிகைப்படுத்துறது. இது ஒரு மிகையான மனநிலையிலேருந்து தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான வழக்கம் வருது. ஆனால் அவங்க ஒரு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கா? அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் அடிமையாக தான் இருக்கிறாங்க. அவங்க சுதந்திரமானவர்கள் கிடையாது. அவங்க வேலைக்கு போகல, பணத்தை சம்பாதிக்கலை, பொருளாதாரத்திற்காக ஆண்களை சார்ந்திருக்காங்க.
அப்படி இருக்கும்போது ஆண்கள்கிட்ட தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மற்றவர்களை சுதந்திரமாக அவங்க வாழ முடியாத நிலையில் அவங்க இந்த மாதிரியான கலாச்சார அடிமைகளாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இதுதான் மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. ஏதோ அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அது என்னென்னா ஏதோ உயர்வான ஒரு கடவுள் மாதிரி நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏதோ கலாச்சார காவலர்கள் மாதிரி நடந்து போயிட்டுருப்பாங்க. எங்களால் தான் இந்த கலாச்சாரம் கட்டி காக்கப்படுகிறது என்பது போல் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. அவங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கிறார்கள், மற்றவர்களை சார்ந்திருக்காங்க. மற்றவங்க நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்படி இருக்காங்க. அவ்வளோ அதாவது மற்றவங்கன்னா யார்? ஆண்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி அந்த மாதிரி கலாச்சாரத்தை கட்டிக்காவை எப்போ பார்த்தாலும் முக்காடு அதையே சரி செய்கிறது தான். காலையில் முடிச்சு தூங்கும்போது கூட அதை செய்வாங்க பொழுது. அந்த தலையில் இருக்கிற முடியோட தலையில் அந்த துணியை போட்டுகிட்டே தான் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். துணியை போட்டு முக்காடு போட்டு போகிற மாதிரியே தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. இந்த மாதிரி நிறைய சமூகங்களில் இருக்குது. இப்போ எல்லா மதத்துலேயும் இருக்குது. மதத்துலேயும் இது போன்ற பண்புகள்லாம் இருக்குது. அதனால் இதுதான் மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. ஆக மிகைப்படுத்தப்பட்ட மனநிலையும் தப்பு, இழிவு மனப்பான்மையும் தப்பு. இழிவு மனப்பான்மை எவ்வளோ மோசமானதோ அது மாதிரி இழிவு மனப்பான்மைனா கெட்ட வார்த்தை போடுறது, அல்லது ஆண்கள் பெண்களை போட்டு அடிக்கிறாங்கள்ல அது, அல்லது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, இது எப்படி இழிவு மனப்பான்மையோ அதே மாதிரி தான் இந்த மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. பெண்கள் இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்கிற முக்காடு போட்டு போகிறது, கலாச்சார காவலர்கள் மாதிரி உடவை அணிகிறது கூட கலாச்சார காவல் தான். மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை, இயல்பு மனநிலை கிடையாது. அது ஒரு கோழைத்தனத்தோட வெளிப்பாடு, துணிச்சலான செயலே கிடையாது. அது ஆண்கள் பயந்துருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தங்களுடைய சுதந்திரத்தையும் தங்களுடைய உடல் சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுக்காம ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டாலோ அல்லது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டாலோ அல்லது ட்ரௌசர் போட்டுக்கிட்டாலோ சுதந்திரமாக நடக்கலாம், ஓடலாம். இந்த புடவை கட்டிக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த புடவையை சரி செஞ்சுக்கணும். அதுக்கு ஓடவே முடியாது, வேகமாக நடக்கவும் முடியாது. இதுதான் மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. மற்றவங்களுக்காக தன்னை சிரமப்படுத்திக்கிறது மிகைப்படுத்தப்பட்ட நிலை. மற்றவங்களுக்காக மற்றவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. இழிவு மனப்பான்மைங்கிறது என்னென்னாக்கா, மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ரவுடிசம் மாதிரி. இது ஆண்களோட நிலைப்பாடு இழிவு மனப்பான்மை. மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது, நான் போட்டு என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படி ரவுடிசம். இது ஆண்களோட இழிவு மனப்பான்மை. மிகைப்படுத்தப்பட்ட மனநிலைங்கிறது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அது சொல்லிடுவாங்களோ, இது சொல்லிடுவாங்களோ, இப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுறது. மற்றவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, ஆச்சா புச்சான்னு சொல்லி. இது எதுக்குன்னா, அந்த சலுகை வாழ்க்கை இருக்குல்ல, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறபோது அந்த சலுகை வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான இது. மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, எங்கே அந்த சலுகை வாழ்க்கை நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுமோ, எங்கே புருஷன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவானோ, ஓடி போயிட்டால் நம்ம வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டி வருமே. ஏன்னா வேலைங்கிறது தெரியாது, எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது, பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பயத்தை வேலை செஞ்சால் தான் போகும். அப்போ அந்த வேலையை பற்றின ஒரு அச்சத்திலே அவங்க இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் புருஷனே கண்கண்ட தெய்வம், அவன் சொல்கிறபடி நடந்துப்போம். அவன் என்ன சொன்ன, அவன் முகம் கோணாமல் நம்ம நடந்துக்கணும். அவனுக்கு இது பிடிக்குமோ அது பிடிக்காதோ அப்படின்னு பயந்து நடந்துக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. இழிவு மனப்பான்மைங்கிறது ஆண்கள் அவளை அலட்சியப்படுத்துறது. அவள் என்ன சொன்னாலும், அவள் என்ன நினச்சாலும் இவங்க கவலைப்படப்படுறது கிடையாது. இது ஆணாதிக்க மனப்பான்மை, ஆண் சர்வாதிகார மனப்பான்மை. பெண் அடிமைத்தனம் என்பது மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. ஆண்கள் என்ன சொல்லுவாங்களோ, ஐயோ அப்படி சொல்லிடுவாங்களோ, ஐயோ இப்படி சொல்லிடுவாங்களோ, கோச்சிக்குவாங்களோ, கீச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது. பெண்கள் இப்போ ஆண்கள் என்ன பண்ணுவானாங்க, அவ கிடக்காய அவன் எடுத்து போட்டு 2 அடிச்சா ஒழுங்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. மற்றவங்க இதுதான் இழிவு மனப்பான்மை. ஆனால் ஆண்களோட இயல்பு தாழ்வு மனப்பான்மை. இயற்கையான இயல்பு தாழ்வு மனப்பான்மை. பெண்களோடு இருக்கும்போது தாழ்வுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அது இன்னும் அதிகமாகும் போது இழிவாக மாறிடும். இழிவாக மாறிடும். பெண்களோட இயல்பு உயர்வு மனப்பான்மை, அது இன்னும் அதிகமாகும்போது மிகையாக மாறிவிடும். அதனால் இயல்பு நிலை என்பது ஆண்கள் தாழ்வு நிலையிலும் பெண்கள் உயர்வு நிலையிலும் இருக்கணும். உயர்வுனா என்ன? உழைப்பு, வெளிச்சம், உறவுமுறை, பேசுறது. தாழ்வுனா என்ன? தனிமை, ஓய்வு, இருள். தாழ்வு பேசுவதை கேட்பது அப்படின்னு கூட வச்சலாம். பேசுவது உயர்வு மனப்பான்மை என்றால், பேசுவதை கேட்பது தாழ்வு நிலை, பணிவு நிலை. பணிவு, அடக்கம், அது பணிவு என்பது தாழ்வு. பணிவு எப்படி ரொம்ப நல்ல பண்போ அது மாதிரி தாழ்வு. பணிவு தான் தாழ்வு, தன்னை தாழ்த்தி கொள்வது, அதுதான் பணிவு. அதனால் ஆண்களுக்கு ஏன் தாடி மீசம் முளைக்குதுன்னா, தன்னை மறைத்து கொள்கிறான், தன்னை ஒழித்து கொள்கிறான். அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவி, அவன் ஒழித்து கொள்கிறான். அந்த உளவியல் இயற்கையிலே அந்த தன்மை இருக்குது.
பெண்கள் ஏன் தாடி மீசை இல்லைன்னா அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. வெளியே எல்லோரும் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உழைப்பு அதனால் உழைக்கிறாங்க, திறமையை வளர்த்துக்கிறாங்க, ஒரு நிர்வாகத்திறன் எல்லாமே மற்றவங்க கவனிக்கும்படி அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறார்கள். அதுதான் அழகு. பெண்களின் அழகுங்கிறது என்னன்னாக்கா, அவங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதுதான் அழகு. திறமையாக இருக்கணும், ஆண்களை விட திறமையாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும், உழைக்கணும். அதுதான் பெண்களுக்கு அழகு. பெண்ணாக பிறந்து விட்டாலே அழகு அல்ல. பெண்கள்னால் இதுதான், இந்த இயல்பெல்லாம் இருக்கணும். இந்த இயல்பு ஆணுக்கு போயிடுச்சு, ஆணின் இயல்பு பெண்ணுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெண்கள் தாழ்வு அழகு இழந்துருவாங்க. அதனால் வந்து அழகோடு இருக்கணும்னா அதுதான் சொல்கிறேன். வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், திறமையாக இருக்கணும், உலக விவரத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆண்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உதவியாக இருக்கணும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்போது தான் பெண்கள் அழகு.